இனி எம்ஜிஆர் படத்தில் நடிக்க மாட்டேன். பாதி படத்தில் அதிர்ச்சி கொடுத்த அந்த நடிகை. நாடோடி மன்னன் படத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். படத்திற்கு ஆகும் செலவுகளை பற்றி அவர் கொஞ்சமும் கவலைப்படல. படத்தின் டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவரே என்பதால அவர் நினைச்சதெல்லாம் நினைச்சபடி எடுத்துட்டு இருந்தார். படத்தின் நாயகி பானுமதி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழக்க ஆரம்பிச்சாங்க. பானுமதி ஒரு சிறந்த நடிகை இருந்த போதிலும் நடனத்துல அவர் கொஞ்சம் வீக். நாடோடி மன்னன் படத்துல நாட்டிய காட்சிகள் இருந்தன. நாட்டியத்தை வேறு வேறு ஸ்டைலில் ஆட வச்சு காட்சிப்படுத்திக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆர். எனக்கு தான் டான்ஸ் வராதே, என்னை ஏன் இப்படி சிரமப்படுத்துறீங்கன்னு ஓப்பனாக பானுமதியே கேட்கிற அளவு டான்ஸ் காட்சிகளை மீண்டும் மீண்டும் எடுத்தார் எம்ஜிஆர். இது போதாதுன்னு ஒரு நாளைக்கு 20 காஸ்டியூம்களை மாற்ற சொல்லி வேறு வேறு காட்சிகளை எடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, ஷூட்டிங்கை நிறுத்துங்க, இனி நான் நடிக்க மாட்டேன்னு பானுமதி கொந்தளிச்சிட்டாங்க. எடுத்த ஷாட்டையே திரும்ப திரும்ப எடுக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்றீங்க, உங்களுக்கு படம் எடுக்க தெரியாட்டி நல்ல டைரக்டரை ஏற்பாடு செய்யுங்க, நான் வந்து நடிச்சு கொடுக்கிறேன்னு படுகாட்டமா பானுமதி பேச எம்ஜிஆரின் சுயமரியாதை சீண்டப்பட்டதா உணர்ந்தார். நான் தான் டைரக்டர், சொல்றத கேட்டு நடிப்பதா இருந்தா நடிங்க, இல்லைனா கிளம்புங்கன்னு அவரும் தடித்த வார்த்தைகளில் பேச குட் பை எம்ஜிஆர்னு காரில் ஏறி பறந்தார் பானுமதி. பாதி படத்தில் கதாநாயகி கலந்து கொண்டதை எம்ஜிஆர் எந்த கவலையும் இல்லாமல் ஏற்றுக்கிட்டார். நம்பியார் கத்தி வீச பானுமதி இறந்து விடுவதாக காட்சி வைத்தார் எம்ஜிஆர். அதற்கும் அவர் பானுமதியை அழைக்கல. அம்புப்பட்ட மான் செத்து கிடக்கும் ஓவியத்தை காட்டி சிம்பிளாக காட்சியை முடித்தார். படத்தின் செகண்ட் ஹாஃபின் ஹீரோயினாக சரோஜா தேவி வந்தார். டூயல் ஹீரோயின் உண்மையில் படத்தின் மார்க்கெட்டை வெகுவா எகிரச் செய்தது. நாடோடி மன்னன் ரிலீஸுக்கு முன்பு பானுமதிக்கு பேசிய முழு தொகையை செக்கு போட்டு அனுப்பினார் எம்ஜிஆர். அதுதான் எம்ஜிஆர். ஆனா பானுமதியும் அதற்கு மேல் படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு ஒரு கடிதத்தோட செக்கை திருப்பி அனுப்பினார். பானுமதி எம்ஜிஆர் இணைந்து நடித்த கடைசி படமான நாடோடி மன்னன் மெகா ஹிட்.